வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபாக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு $93 பில்லியன் இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமண பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப் பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மூஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஷ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ஆம் இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.